நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 2024 செஷனுக்கான பிஹெச்டி என்ட்ரன்ஸுக்கான குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த இருக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறதாக பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த முழு தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெல்லை ஜங்ஷன் சேனலில் நம்ம யூஜிசி நெட், டிஎன்செட், டிஆர்பி, பிஹெச்டி, ரிசர்ச், ஹையர் எஜுகேஷன் உள்ளிட்ட தகவல் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி குறிப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி 2024 செஷனுக்கான குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஹெச்டி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான போர்ட்டல் வருகிற பிப்ரவரி 19 ஓப்பன் செய்யப்பட இருப்பதாகவும், இந்த போர்ட்டல் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா மார்ச் 3 க்ளோஸ் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்ச் 10 நடக்க இருக்கிறதாகவும், இந்த எக்ஸாம் எங்கே வச்சு நடக்கும் அப்படின்னா எம்எஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அபிஷேகப்பட்டியில் வச்சு நடக்க இருக்குது. அது என்ன இந்த குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா பிஜி முடித்த யாருமே பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணலாம். எம்எஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ப்ரோக்ராம் நிறைய பிஹெச்டி ப்ரோக்ராம் வழங்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா பிஜி முடித்த கேண்டிடேட் பிஹெச்டியில் ஜாயின் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அவங்க இந்த குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் உள்ளுக்கு வர முடியும். இல்லாத பட்சத்தில் அவங்க யூஜிசி நெட், யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட்டு, சீடு, செட்டு போன்ற தேர்ச்சியில் தேர்விச்சுப்பட்டுருக்கணும். ஒன்று யூஜிசி நெட்டு, யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட்டு, செட்டு, சீடுங்கிற எக்ஸாமில் அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டாம். அவங்க டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நேராக அவங்க கவுன்சிலிங் போயிடலாம். அது இல்லாத பட்சத்தில் குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க கண்டிப்பாக எழுதியாகணும். இதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 100 மார்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும். அதில் 70% மார்க்கு இந்த தகுதி தேர்வின் அடிப்படையிலும், பிஜியில் எடுத்த மார்க்கு 30% கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. மொத்தம் 100% மார்க் எடுப்பாங்க. அதாவது யூஜியில் எடுத்த மார்க்கு 30%. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்கள அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கக்கூடிய அதில் 70% மதிப்பெண்களும் எடுத்துக்கொள்வாங்க. தமிழக அரசோட இடஒதுக்கீடு கொள்கையின் அடிப்படையில் இந்த தகுதி பட்டியலும் தேர்வு பட்டியலும் தயாரிக்கப்பட்டு கலந்தாய்வுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது, இதற்கான அடிப்படை தகுதிகள், குவாலிஃபிகேஷன் என்ன, கட்டண விவரங்கள் என்ன, தகுதி தேர்வு தேதி மற்றும் அனுமதி நெறிமுறைகளை நீங்கள் msunu.ac.in வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் திங்கட்கிழமை நம்மளோட நெல்லை ஜங்ஷன் சேனல்லையும் இது தொடர்பாக டீட்டெயிலாக என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹவு டு அப்ளைலேருந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் பார்த்துட்டோம்னா 2000 ரூபாய் இதுக்கு ஃபீஸு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது 19/2, அப்ளிகேஷன் மூடுறது பார்த்துட்டோம் அப்படின்னா மார்ச் 3, தேர்வு மார்ச் 10 நடக்கு. பல்கலைக்கழக வளாகம் அபிஷேகப்பட்டியில் தான் இந்த தேர்வு நடைபெறுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுபோக என்னென்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துறைகளில் முதுநிலை பாடப்பிரிவில் முழுநேர ஆராய்ச்சி, அதாவது ஃபுல் டைம் பிஹெச்டிக்கு ஜாயின் பண்ணணும் நினைக்க தகுதி மிக்க ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை பெறவும் வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு நடக்கும் அப்படின்னா எம்எஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், எம்எஸ் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜில் உள்ள ரிசர்ச் சென்டரில் அதுக்கான அட்மிஷன் தான் இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலராக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவித்தொகை இருக்கிறதா இந்த பல்கலைக்கழகம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த விரிவான தகவலை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தன்னுடைய வெப்சைட்டில் வெளியிட்ட பிறகு இது குறித்த டீட்டெயில்டு வீடியோ வெளியிடப்படும். அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, கட்டண விவரங்கள் என்ன, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த எக்ஸாமில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத வரும் வீடியோவில் திங்கட்கிழமை இருக்க வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நெல்லை ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.